வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஈசிஆர் பாலவாக்கம் லொக்கேஷன் தாங்க. எக்ஸாக்டாக ஈசிஆர் பாலவாக்கம் லொக்கேஷனில் ஒரு 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக பாலவாக்கம் லொக்கேஷனில் எந்த லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தினா மதுரையில் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக பாலவாக்கம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாலவாக்கம் சர்ச்னா எல்லாருக்குமே தெரியும். பாலவாக்கத்துலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது தான் நம்மளுக்கு பாலவாக்கம் சர்ச். சரிங்களா, எனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ப்ராஜெக்ட் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலவாக்கம் சர்ச் தெரியும். எக்ஸாக்டாக பாலவாக்கம் சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் நான் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியா ரேடியோ ஸ்ட்ரீட்னா எல்லாருக்குமே தெரியும். பாலவாக்கம் லொக்கேஷனில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேடியோ ஸ்ட்ரீட்டில் தான் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த சைட்லாம் பாருங்களேன், நம்ம சைட்டுக்கு உள்ளே வர ரோட்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே நம்மளுக்கு மரங்கள்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அமைதியாகவே இருக்குது. அதுமாதிரி 30 feet ரோட்டில் தான் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேசிங் பார்த்தாமல் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடலாங்க. அதுமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சி ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 500 மீட்டர் நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் நீங்கள் பீச்சுக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்படியே உள்ள வாங்க. இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. எலிவேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 years ஓல்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 3500 நம்மளுக்கு லேண்ட் ஏரியா சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 4000 பில்டப்பில் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு 9 yearsக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, ஒரு கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 XUV காரே நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணலாம். அதுமாதிரி டெட் அண்ட் ரோடாக இருக்கிறதுனால 30 feet ரோடு தான், அதனால் நீங்கள் வெளியிலையும் கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. அது மாதிரி நம்ம சைட்டுக்குள்ளே வர ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமைதியாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாலவாக்கம் லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்க நம்ம சஸ்கல் சொந்தங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. அப்படி இந்த சைட்லாம் பாருங்களேன், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த செடிகள்லாம் வச்சிருக்காங்க, ஃபுல்லாக அந்த கார்டனிங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ யாரும் மெயின்டைன் பண்ணல, அதனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு கொஞ்சம் நீங்கள் ரெனோவேஷன் ஒர்க்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவே இருக்குங்க. அப்படியே உள்ளவங்க போயிடலாம். நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் பார்க்கறது மாதிரி சைட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 feet வரைக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த செட் பேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது மாதிரி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைஃபையான ஏரியாங்க. அது மாதிரி கிரவுண்ட் வாட்டரும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் வந்தவொடனே அந்த வாட்டர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், வீடு ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துட்டேன். சரிங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு சைடில் செட் பேக்குங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் அந்த செடிகள்லாம் வச்சுக்கலாம். ஆப்போசிட்டில் பாருங்களேன், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் வச்சு தென்னை மரம் உங்களுக்கு எல்லா மரமும் இருக்குங்க. உள்ள ஃபுல்லாக அந்த கார்டனிங் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வர டைம்லேயே நான் இப்போ ஒரு 1 hour முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துட்டேன். வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கிளிகளோட சவுண்டு தான். ஏன்னா மரம் ஃபுல்லாகவே இருக்குது, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கிளியோட சவுண்டு தான். ஸோ ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு இந்த ஏரியா உள்ள வரும்போது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த போர்வெல் எல்லாமே போட்டிருக்காங்க. போர்வெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 feet 250 அடி வரைக்கும் நம்மளுக்கு போர்வெல் போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா இருக்குது. நீங்கள் டாக்லாம் எதனா வளர்க்குறீங்கன்னா நீ தாராளமாக வளர்த்துக்கலாம், இல்லை வேறு எதனா பெட்ஸ் வளர்க்குறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக வளர்த்துக்கலாம். ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் யாராவது சர்வெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட் ரூமும் இருக்குது. வாங்க அப்படியே நம்ம வீடியோ சுற்றிட்டு போகலாம். வீடியோ கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, இங்கேயும் பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய தென்னை மரம் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து கிச்சன்லேருந்து வெளியில் வர ஆக்சஸ்ங்க. நான் உள்ளே வரும்போது காட்டுறேன், உள்ளே போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. எதனா வந்து நம்ம வீட்டில் யாரா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சர்வெண்ட் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. சரிங்களா, இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. அது மாதிரி நம்மளுக்கு செப்டி டேங்க் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது. அது மாதிரி சம்பும் நம்மளுக்கு இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 சைட்லையும், அந்த சைடு நம்மளுக்கு டேப் பாயிண்ட் இருக்குது, இந்த சைட்லையும் டேப் பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து செடி வைக்கிறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக செடிகள்லாம் எல்லாமே வச்சுக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேட் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. எதனா பெட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா தாராளமாக வளர்த்துக்கலாங்க, அவ்வளோ பெரிய ஸ்பேஸாக தான் இருக்குது. அப்படியே நம்ம சுற்றி வந்துடும். இங்கே வந்து நம்ம கார் பார்க்கிங் வந்துடும். இங்கேயும் நம்மளுக்கு ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காகவே இருக்குங்க. இப்போ நம்ம உள்ளே போயிடலாங்க. ஸோ அந்த கார் பார்க்கிங் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet ஹைட்டு தூக்கி தான் இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு 5 ஸ்டெப் மேலே ஏறி தான் நம்ம வராண்டாக்கே வர முடியும். ஸ்ட்ரெயிட்டாக வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு வராண்டா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா
நீங்கள் எதனா ஈவினிங்கில் வந்து சிட் அவுட் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள் கடப்பாக்கால் போட்டு ஒரு சிட் அவுட் பிளேஸ் மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ லேண்டும் நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் தான், மெயின் வாசப்படியும் நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் தான். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பாலவாக்கம் சர்ச் அது தெரிந்து பாருங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டியோட வாசலில் இருக்கும். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலவாக்கம் சர்ச், எக்ஸாக்டாக பாலவாக்கம் சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. வாங்க உள்ளே போயிடலாம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீக்குட் ஃபினிஷில் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண நாள்லேருந்து இது வரைக்கும் அவங்க ரெண்ட் தான் விட்டு இருந்தாங்க. ஸோ இது வரைக்குமே ஓனர் வந்து யூஸ் பண்ணல, ரெண்ட்டுக்கு மட்டும் தான் இருந்தது. ஸோ ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வெக்கேட் போன மாதம் தான் டெனண்ட் வெக்கேட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் 1 lakh வரைக்கும் ரெண்டல் இன்கம் இந்த ப்ராப்பர்ட்டியில் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு இருந்தா சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில ரெனோவேட் ஒர்க்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட் ஃபிட்டிங் இருக்கு, ஃபேன் பாயிண்ட் 2 ஃபேன் பாயிண்ட் இருக்கு. இந்த சைடு பாருங்க ஸ்டெப்ஸ் கீழ எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஏன்னா இன்வெர்டர் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கு. ஏன்னா நீங்க வீட்டுக்குள்ளேயே சில பேர் டாக்லாம் வளர்ப்பாங்க, அவங்களுக்காக பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நெட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க ஒரு டோர் மாதிரி வச்சுட்டு உங்க பெட்ஸை வந்து வீட்டுக்குள்ளே நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமாக வளர்த்துக்கலாங்க. அவ்வளோ பெரிய ஹாலா இருக்கு. ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஞ்ச் விண்டோ தான். விண்டோஸ் மட்டும் பாருங்க எல்லாமே பெரிய பெரிய விண்டோவா இருக்கு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வராண்டால பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஹாலில் பொறுத்த வரைக்கும் 3 விண்டோ இருக்கு, ஏசிக்கான ப்ரோஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏற மாதிரிங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வராண்டா ஸ்பேஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சைடு நம்மளுக்கு செட் பேக் 5 feet இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு பார்த்தா மாதிரி நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்கு. அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 10 பேர் தாராளமாக உட்காந்து டைனிங் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய டைனிங் ஹாலாவே இருக்கு. ஒரு 10 பேர் நீங்க உட்காந்து டைனிங் பண்ணலாம் சரிங்களா. ஸோ டைனிங் ஹால்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ப்ரோஷனும் நம்மளுக்கு இங்கேயே இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு கிளாஸ் ப்ரோஷன் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11x11 11க்கு 11 இந்த பெட்ரூம் சைஸ் வந்துருங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக 2 சைடு நம்மளுக்கு விண்டோ இருக்கு, ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹுட் டோர்ல கவர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, CMA அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் தாராளமா எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. அதுல இருந்து நான் பிரைஸும் உங்களுக்கு சொல்றேன் லாஸ்டா, அதுல இருந்து நம்மளுக்கு பிரைஸும் நெகோசியேஷன் இருக்கு சரிங்களா. அப்படியே வாங்க. வந்தவொடனே பாத்தீங்கன்னா கிச்சனை மட்டும் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய கிச்சனுங்க. நம்ம சஸ்பெல் சொந்தங்கள் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காய்கறி கட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு கிச்சன் மேடை மாதிரி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிக்ஸி, கிரைண்டர் அது மாதிரிலாம் நீங்கள் இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்குது, நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வாஷ் பேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டேப்புக்கான ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் வந்து வாட்டர் அந்த பியூரிஃபைட் வைக்கிற மாதிரி அதுக்கான செட்டப் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்க கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி உங்களுக்கு கிச்சன்ல இந்த அரிசி பருப்பு நீ யாராவது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு ரூம் மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நீங்கள் எதனா வெஷல்லாம் வச்சு வெளியில் வச்சு வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி வெளியில் காட்டினேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த பேக் சைடில் சர்வீஸ் ஏரியா அந்த சர்வெண்ட் ரூம் மாதிரி இருந்தது பாருங்க. நம்ம இங்கிருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்க இங்கே வந்து லாக் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்க இருந்தும் பேக் சைடில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதனா வெஷல்லாம் வாஷ் பண்றீங்கன்னா நீங்க வெளியில வச்சு தாராளமா வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாவே இருக்குங்க. சரிங்க, இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பாத்துறோங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்துடலாம் சரிங்களா. அது மாதிரி நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் யாருன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, எப்படி சேல்ஸ் பண்றது தெரியல அப்படின்னா டைரக்டா எனக்கு கால் பண்ணுங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டியை வித்தின் டேஸ்ல நாங்க சேல்ஸ் பண்ணி தரோங்க, வித் மார்க்கெட் பிரைஸ்ல சொல்றோம் உங்களுக்கு சரிங்களா. ஏன்னா நம்ம சஸ்கூல் சொந்தங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது. உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கான அத்தனை சப்போர்ட்டை நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம் சரிங்களா. இது நம்ம சஸ்கூல் சொந்தங்களோட வீடு தான் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தவொடனே பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸுங்க. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வுட்டன்ல வருது சரிங்களா. வுட்டன்ல வந்து நம்மளுக்கு கைப்பிடி எல்லாமே இருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிரானைட்ல வந்துருவாங்க. ஸ்டெப்ஸ் ஏறும் போதே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க ஒரு சின்னதா ஒரு லான்ச் மாதிரி நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் நம்மளுக்கு வந்துருக்கும். ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு இது செகண்ட் பெட்ரூம். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம ஒரு பெட்ரூம் பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்ரூம் வந்துடும்.
இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12x12 12க்கு 12ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம்ங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க நீங்கள் பாத் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பாத்திங் டப் எல்லாமே வந்துடும். ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே வாங்க இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே இருக்குது. இந்த பால்கனிலே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள் அந்த செடிலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு சர்ச்சு, பாலவாக்கம் சர்ச்சு சரிங்களா. இங்கேருந்து பாருங்களேன் இந்த மரங்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நீங்கள் பால்கனியில் வந்து நல்லா வெயில் அடிக்கும் போதே நீங்கள் ஒரு சேர் போட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு நல்லாவே இருக்குது. பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய மரமாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து இந்த ஹாலை காட்டுங்களேன், இங்கேருந்து இந்த ஹாலை காட்டுங்க. எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்ட் ஷீட்டும் நம்மளுக்கு இந்த சைடு வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுட் அண்ட் விண்டோ தான் வரும் சரிங்களா. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நம்மளுக்கு ஸோ பாருங்க நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட் ஷீட்டாகவும் இருக்குது. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மாமரம்லாம் வந்து ஜன்னலில் வந்து முட்டிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு நல்லா நல்லாவே இருக்குங்க. ஏன்னா சுற்றி மரங்கள்லாம் இருக்கிறதுனால எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு ஹீட் எதுவுமே உள்ள தெரியாது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் வரும். பெட்ரூம் மட்டும் பாருங்க ஒரு ஹால் மாதிரி இருக்கு. எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்க, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 15x15 15க்கு 15ல் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த சைட்லாம் பாருங்க ஃபுல்லாக லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால்கனியும் இருக்குங்க. இங்கே வாங்க இந்த சைட் லாக் பண்ணியிருக்காங்க. இப்படி இங்கே வந்து காட்டுங்களேன். இங்கே வந்து ஒரு சேஃப்டி கேட் வந்துடும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பால்கனி நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் இருக்கு, ஒரு வாஷ் பேஷன் ஏரியா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத் டப்பும் இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துட்டாங்க. 2 பால்கனி நம்மளுக்கு வந்துடும், 2 பெட்ரூம் வந்துடும், 2 ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடும். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு டெரஸ் வந்துடுங்க. டெரஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 4th பெட்ரூம் நம்மளுக்கு வந்துடும். ஆல்ரெடி நம்ம 3 பெட்ரூம் பார்த்துரும். இப்போ நம்ம உங்களுக்கு லாஸ்ட் பெட்ரூம் காட்டிடுவாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வீடை சுற்றி அங்கங்கே நம்மளுக்கு விண்டோஸ் இருக்குங்க. அதனால உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4th பெட்ரூம். இங்கே வாங்க இங்கே பாருங்க 12x12 12க்கு 12ல் நம்மளுக்கு 4th பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம்ல வென்டிலேஷனுக்காக ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்குது சரிங்களா. அடுத்து நம்ம டெரஸ் பார்த்துடலாம். அவங்க டெரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2ஆக வந்து ஸ்பிட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பால்கனி டைப்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்னைக்கு கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ப்ராப்பர்ட்டியோட ஏரியா அதை விட சூப்பராக இருக்குங்க, நல்லாவே இருக்கு. ஏன்னா ஃபுல்லாக அந்த மரங்கள்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ஒரு வேற ஒரு ஏரியாக்குள்ள நம்மளுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சரிங்களா. இங்கே பாருங்க அந்த மரம் நம்ம பால்கனிலேருந்து காட்டினோம் பார்த்தீங்களா. இந்த மரம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஃப்ளோர் நம்ம கட்டினா கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மரமாக இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மெயின் ரோட ஆக்சஸ் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக ஒரு 500 மீட்டர் அங்கே அமரான்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கு பாருங்க, அது ஜூம் பண்ணுங்க. அதான் நம்மளுக்கு மெயின் ரோட் சரிங்களா. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பாலவாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இந்த டெரஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய டெரஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே வந்து நீங்கள் எதனா துணிலாம் காய போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ராட் கம்பி எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வீடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பாலவாக்கம் லொக்கேஷனில் நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா ஒரு 4 BHKல இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. இல்லை உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஹரி எப்படின்னா என்னோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணி தாங்க அப்படின்னாலும் வித்தின் டேஸ்லேயே உங்களோட ப்ராப்பர்ட்டி எங்களால் சேல்ஸ் பண்ணி தர முடியுங்க. எங்களை டேரெக்டாக கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 8,50 lakhs 8,50,00,000 நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ப்ரைஸும் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம ரெகுலராக ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.